ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமா கொடுக்கப்படும் ஆலோசனை கிடையாது. பங்குகள வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல. பைசா வாங்கிட்டு எந்த டிப்ஸும் ஆஃபர் பண்றதில்ல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம இன்னைக்கு ஒரு இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் தான் இந்த இதில பதிவுல பார்க்க போறோம். ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் பெர்ஃப்யூமன்ஸ் இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ். இத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா எப்போதுமே பாப்புலர் ஷேர்ஸ் மாத்திரமே இல்ல. அது ரிட்டர்ன் குடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் வேற விஷயம். பாப்புலர் ஷேர்ஸ் மாத்திரமே நம்ம இல்ல. நம்ம இண்டஸ்ட்ரீஸு, கம்பெனிஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுகிட்டு நம்ம எப்படி எப்படிலாம் முதலீடு பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, அதெல்லாம் நம்ம செய்யறோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் பெர்ஃப்யூமன்ஸ். இந்த ஃப்ராக்ரன்ஸ் அண்ட் பெர்ஃப்யூமன்ஸஸ் ஏன்? அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். நம்ம எந்த கம்பெனியுமே ஒய் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிக்கும்போது மாத்திரம் தான் அவங்க ஒரு நல்ல சொல்யூஷன் குடுக்க முடியும் கன்சியூமருக்கு. அப்ப இது எதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா, பெர்சனல் ஹைஜீன், அரோமிக் திய திய இது தெரபி, கான்ஃபிடன்ஸ் பூஸ்டிங், ஹைட் அன்பிளசன்ட் பாடி ஓடர்ஸ், இண்டிகேட்ஸ் அண்ட் பெர்சனல் இண்டிவிஜுவாலிட்டி, அப்பீல். நல்ல குட் அப்பீல் குடுக்கறது. இது போக இன்னும் நெறைய யுஎஸ்பி, இதெல்லாம் யுஎஸ்பி தான். அ யுஎஸ்பி நெறைய வச்சிருப்பாங்க. இது நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு யாரு டார்கெட் கஸ்டமர் அப்படின்னு சொன்னாக்க, அரோமா பெனிஃபிட்ஸ் பீப்பிள் ஒர்க் இது அ பெர்சனல் க்ரூமிங் இன்னைக்கு நெறைய அ நம்ம இதுக்குள்ள பெர்சனல் க்ரூமிங் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒர்க்கிங் ஃபேஷன் இண்டஸ்ட்ரீஸ், ஆஃபீஸஸ், அப்புறம் எவ்ரிடே லைஃப்லயும் இன்னைக்கு உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இத எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, மென், விமன், யுனிசெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிச்சுட்டு, அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க கொண்டு வராங்க. முதல்ல அ ஹை கிளாஸ் பீப்பிள், பிரீமியம் கிளாஸ் பீப்பிள மாத்திரமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப அம் மிடில் இன்கம் குரூப்ஸையும் சேர்த்தே இவங்க கவர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால ஹை கிளாஸ் பீப்பிள்னு மாத்திரம் இல்ல, இன்னைக்கு மிடில் இன்கம் குரூப்பையும் சேர்த்து கவர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம இந்தியால நீங்க நம்ம பாப்புலேஷன்ஸ்லாம் எடுத்து பாருங்களேன். 140,00,00,000 மக்கள்ல கவர்ன்மென்ட் டேட்டா பிரகாரம் லெஸ் தென் 30% தான் பிலோ பாவர்ட்டி, அந்த பாவர்ட்டி லைன்ல இருக்கிறாங்க. அப்ப மிடில் கிளாஸ் கிட்டத்தட்ட ஒரு 40, 50, 60% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி பிரீமியம் கிளாஸ் பீப்பிளே 30%க்கோ கிட்டக்க இருப்பாங்க. அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 60-70% ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷன்ல இருக்கு. நம்ம ஒரு 100 கோடின்னு வச்சா கூட 60,00,00,000 ப்ராடக்ட் இந்த ஃபீல்டுல நெறைய அவன் என்ன ஒரு ப்ராடக்ட்டா வைக்கப் போறான். கண்ணுக்கு தனியா, காதுக்கு தனியா, மூக்குக்கு தனியான்னு தனித்தனியா வச்சுருவான். நம்மளும் தனித்தனியா ஷெல்ஃப்ல அடுக்கி வச்சிட வேண்டியது. ஸோ, அப்ப இங்க என்ன கீ டிரைவர்ஸ் வருது அப்படின்னு சொன்னாக்க, நம்மள பொறுத்தவரைக்கும் இதுல நான் இன்னும் சேர்க்காதது இருக்கு. நம்மள பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னாக்க, இன்கிரீசிங் டிஸ்போசபிள் இன்கம் இருக்கு. பாப்புலேஷன் குரோத் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் குளோபல் லெவல்ல இருக்கிறது வேற. அதுக்கப்புறம் அ இது பாப்புலேஷன் குரோத், அதுக்கப்புறம் இன்கம் குரூப், மிடில் இன்கம் குரூப் அண்ட் ஹை குரூப் இருக்காங்க. சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல்ஸ் இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே போயிட்டுருக்கு. ரைசிங் இண்டிவிஜுவல் கான்ஷியஸ்னஸ் இன் ஹெல்த் கேர் இம்பேக்ட். அதுக்கப்புறம் மில்லியனர்ஸ்ட்ட பாப்புலாரிட்டி லைட் சென்ட் பாப்புலரா மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ, இப்போ மில்லியனர்ஸும் உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் நேச்சுரலா இருந்தா கூட, நம்ம போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்க்க மாட்டோம். நெறைய பார்த்தோம்னா, இந்த இந்த ஃபாரினர்ஸோட கொலாபரேஷன்ஸ், இந்த ஃப்ரெண்ட்ஸு கிடைக்கிறது, இந்த நம்ம மக்கள் ஃபாரின்ஸ்க்குலாம் போயிட்டு வந்த உடனே நெறைய கலோஞ்செல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கெல்லாம் கலோஞ்சுனா என்னன்னே தெரியாது ஒரு காலத்தில. அதுக்கப்புறமா என் ஒய்ஃப் தான் கலோஞ்சுனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவ சொல்லிக் குடுத்தா. அத குளிச்சுட்டு தலையில த த இது பண்ணிக்கோ, அதெல்லாம் சொல்லுவாங்க. அது எனக்கு தெரியாது. நான் ஈரத்தலையோட சரியா தோட்டாம வந்தேன்னா, கலோஞ்ச அப்ளை பண்ணி விடு. நான் தனியா வாங்கலாம். அந்த மாரிலாம் நெறைய இருக்கு. இப்ப இதெல்லாம் தாண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, கம்பெனிஸ் அவங்க ஒரு ப்ராடக்ட்ட போட்டுட்டு நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாய்ங்க பாருங்களேன். எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாய்ங்கன்னு பாருங்க. இந்த ஆட பாருங்களேன். சத்தம் வரல. ஆனா YouTubeல நீங்க பாருங்க.
இது சத்தம் வரல. ஏன் வரலன்னு தெரியல. பாருங்க. பாடி ஓடருக்கு இதுதான. நல்லா போட்டு குளிச்சாலே போதுமே! சரி இது சோப்பு இண்டஸ்ட்ரீஸ்ல கூட தான் இது யூஸ் ஆகும். அதெல்லாம் பாருங்க. உடனே இப்ப பாருங்க இவ்வளோ நேரம் பஸ்ல வரும்போது அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. மீட்டிங்ல வரும்போது நம்மள எப்படி வந்து கான்ஃபிடென்ட்ட வந்து இது பண்றாய்ங்க பாருங்க. புல் டவுன் பண்ணி, அதுக்கப்புறம் இப்ப பாடி ஓடர் அந்த இது ரெக்ஸானா பாடி ஓடர் கிரீமா அந்த இது தடவின உடனே பாருங்களேன், அவங்கலாம் அப்படியே கொண்டு வருவாங்க. அ இப்படி பில் பண்ணுவாங்க. இது எல்லா லைஃப் ஸ்டைல்ல இருக்கக்கூடிய எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் கொணந்துட்டாய்ங்க பாருங்க இந்த ஆடுல. ம். லைஃப் ஸ்டைல்ல இருக்கக்கூடிய எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் கொணந்துட்டாய்ங்க. பாருங்க எங்க பஸ்ஸில போகும்போது, ஆஃபீஸ்ல இருக்கும்போது யோகா சென்டர், கிளாஸ் ரூம் அ இவங்க எப்படி வேலையும் பார்த்துட்டு படிக்கிறாங்கன்னு தெரியல. ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ஃப்ரெண்டோட சேட்டிங் பாருங்க எல்லா இடத்துலயும் கூனி குறுக வச்சுட்டாய்ங்களா? இப்ப இதுக்கு ஏதாவது சொல்யூஷன். இத மாரி நம்ம எத்தனையோ இன்சிடென்ட்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். இந்த பாருங்க பப்புக்கும் போயிட்டாய்ங்க பாருங்க. ஒரே ஆளு ஒரு நிமிஷத்துல எவ்வளோ தூரத்துக்கு போயிடுறாங்க பாருங்க. 2 மினிட்ஸ் தான் ஆடு. இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன? ஆ போட்டாய்ங்க பார்த்தீங்களா? ரெக்ஸோடன்ட், டியூரோடன்ட் போட்ட உடனே பாருங்க. அந்த கிரீம அ அவ்வளோதான். இனிமே இப்ப போன இடம் பூராத்தையும் சந்தோஷமா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. பார்த்தீங்களா? இப்ப இது யாரு குத்தம்? நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம வந்து சாதாரணமா நெனச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த, இன்னைக்கு அவிங்க அப்படியே மாத்திர்றாய்ங்க. மாத்தி எப்படி கொண்டு போறாய்ங்கன்னு பாருங்க. இப்ப நம்ம டியூரடன்ட்டுக்கு அடிமையாயிருவோம். இதெல்லாம் வெய்ய காலம் வந்தா இதெல்லாம் நேச்சுரல்னு இருந்தது போக. சரி இத தாண்டி இந்த ஆட பாருங்களேன். ஓல்ட் ஸ்பைஸு. இதுல சத்தம் வருது. Nggak percaya diri cara kulit ketiak gelap dan berkeringat? Rahasiaku, Rexona Advanced Whitening, deodoran whitening nomor 1 di Indonesia. Makin sering digunakan, terbukti makin mencerahkan. Dengan minyak biji bunga matahari dan kekuatan mencerahkannya. என்ன கிரிக்கெட் பிளேயரா, ஃபுட்பால் பிளேயரான்னு தெரியல. எல்லா பக்கமும் அவரோட கை வந்திருக்கு. Rexona Advanced Whitening, setia setiap saat. ஸோ, இப்ப இந்த இடத்துல நம்ம இதெல்லாம் பார்த்த உடனே இந்த மாரி ஏதாவது ஒண்ணு ஃபீல் பண்ண வச்சுருவாய்ங்க. இன்னும் சில பேர் இருப்பாங்க. அப்படியே அந்த பெர்சனலா அப்படியே தள்ளி விட்டு போயிருவாய்ங்க பாருங்க. நம்மள கேவலப்படுத்துற மாரிலாம் ஆட் இருக்கும். அதெல்லாம் பாருங்க. அப்ப இங்க பிளேயர்ஸே நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. டாண்ட்ரஃப்க்குலாம் பார்த்தீங்களா? இந்த எப்படி பிளேயர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அது சட்டையில அந்த டாண்ட்ரஃப் வருதுன்னா, அவரு அப்படியே எல்லா இடத்துலயும் கூனி குறுகி போய் ஒளிஞ்சுக்கிற மாரிலாம் போடுவாங்க. சரி. இப்ப இத தாண்டி வந்து பெர்சனல்ல மாத்திரம் தான் செக்மென்ட்ல தான் இந்த பெர்ஃப்யூம்ஸ் ஆட் ஆகுதா அப்படின்னு சொன்னா, அது மாத்திரம் இல்ல. நமக்கு இத தாண்டி இன்னும் இருக்கு பாருங்களேன். அம் சோப்பு, பாடி அம் சோப். ம். பாடி சோப்ன்னு போடுறேன். பாடி சோடான்னு போடக்கூடாது. பாடி சோப்பு. அதற்கு என்னமோ டெக்னிக்கல் நேம் போடுவாங்கல்ல, மறந்து போச்சு. இப்ப அத தாண்டி என்ன பண்றாங்க, டிட்டர்ஜென்ட்ஸு. இன்னைக்கு டிட்டர்ஜென்ட்ஸு அதுக்கப்புறம் இவங்க என்ன, இந்த யுனிலீவர்ல ஒண்ணு போடுறாங்களே அது ஆஃப்டர் வாஷிங்க்கு வந்து ஏதோ கம்ஃபோர்ட். அந்த கம்ஃபோர்ட்ல பாருங்க ஓடர் ஸ்ட்ராங்லாம் போட்டு என்ன ஸ்னேகாவும் அவங்க ஹஸ்பண்டும் கூட ஆட் வருவாங்க. ஏர் ஃப்ரெஷ்னர் அதுக்கும் பெர்ஃப்யூம்ஸ் வருது. ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி 1998 டயத்துல 98 முடிஞ்சதுக்கு பிறகு நான் கொஞ்சம் மாசம் அ வந்து கொஞ்சம் மாசம்னு இல்ல. அது கிட்டத்தட்ட 1 வருஷம் கிட்டக்க நான் இந்த இண்டஸ்ட்ரீஸ்லலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சும்மா லேபுக்குலாம் அலோவ் பண்ண மாட்டாய்ங்க. நம்ம எல்லா இடத்துலயும் போயிட்டு போயிட்டு ஓடியாருவோம். அப்புறம் ஏர் ஃப்ரெஷ்னர், பாடி சோப்பு, ரூம்க்கு கபோர்ட், கார், ரெஸ்ட் ரூம், பெர்ஃப்யூம் இது வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் அண்டு ஃப்ராக்ரன்ஸ் இது மாரி எல்லா இடத்துலயும் நம்மளோட லைஃப்ல நம்ம காத்த சுவாசிக்கும்போது அந்த வாசனை வரணும். எங்கெங்கெல்லாம் வரணுமோ, அங்கெங்கெல்லாம் ஃப்ராக்ரன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு உள்ள நுழைஞ்சுட்டான். நமக்கே தெரியாமயே நுழைஞ்சுட்டான் இந்த ஒரு இண்டஸ்ட்ரி. ப்ராடக்ட் செக்மென்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இது வந்து இது எல்லாமே இந்த
பிரெஞ்சுலேருந்து நமக்கு ஃப்ரான்ஸ் அந்த 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 சைடு அதுக்கு இப்போ என்ன ரொமோனியன் கல்ச்சர் அந்த கல்ச்சர்லேருந்து தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த சிந்தட்டிக் இதெல்லாம் வர்றதுனால அந்த பேர் தான் வச்சிருக்கிறாங்க. பெர்ஃப்யூம் ஆர் டீ பெர்ஃப்யூம்னு 2த்துக்குள்ள போட்டு டீ பெர்ஃப்யூம், பெர்ஃப்யூம், டீ டாய்லெட், டீ கலோஞ்ச் எல்லாமே போட்டாங்க மார்க்கெட் ஷேர்லாம். இது வந்து எங்க வருதுன்னு, இப்ப டீ பெர்ஃப்யூம்க்கு வந்து இன்னைக்கு ஒரு ஹையஸ்ட் அ இது வந்து அட்ராக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. டாய்லெட்லாம் ஆல்ரெடி வந்துருச்சு. ஈவன் இன்னைக்கு நம்ம டாய்லெட்ல ஃப்ளோர் வாஷர் மொதற்கொண்டு வந்துருச்சுல்ல. ஃப்ளோர் வாஷர் ஃப்ளோர் கிளீனர். ஃப்ளோர் கிளீனருக்கு கூட இது வந்திருக்கு பார்த்தீங்களா? எல்லா இடத்துலயும் உள்ள கொண்டு வந்துட்டாய்ங்க. ப்ராடக்ட் செக்மெண்ட்ல வந்து எப்படிலாம் கொண்டு வராங்க, நேச்சுரல் அண்டு சிந்தெடிக் இன்கிரீடியன்ட்ஸ் கொண்டு வராங்க. ஹேர் கேர், ஃபேப்ரிக் கேர், பர்சனல் கேர். இது போக ஏர் கேர் நம்ம சேர்க்கணும். இன்னைக்கு தியரின்னு இல்ல, இதுக்குள்ள ரிசர்ச்ல இல்ல. நம்ம வந்து என்ன பண்றோம், ஏர் கேர்ன்னு குடுக்குறோம். கம்பெனியில அவன் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப இத எப்படிலாம் இவங்க ப்ராடக்ட்ட உள்ள கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா, பெர்சனல் கேர்ல பார்த்தோம்னா, லக்ஸுரி பெர்ஃப்யூம்ஸு, அஃபோர்டபுள் பாடி ஸ்பிளாஷஸ், பாடி மிஸ்ட், சென்ட், லைட் சென்ட், கலோஞ்ச் அண்ட் ஸ்ப்ரே, பாடி ஸ்ப்ரே. இதுலலாம் வந்து இவங்க கால் பதிச்சு உள்ள கொண்டு வராங்க. இது சம்மந்தமாலாம் ப்ராடக்ட் பார்த்தோம்னா, இன்னைக்கு நெறைய கம்பெனிஸ் யுனிலீவர் இந்த மாரி இதெல்லாம் தவிர்த்து பாக்கி நெறைய கம்பெனிஸ் பிரைவேட் லிமிட்டடா தான் இருக்கு. நாளைக்கு பப்ளிக் லிமிட்டடா வந்ததுன்னா, ரொம்ப சரியா வரும். நமக்கு ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி போடலாம். என்ன ப்ரமோஷன் ஸ்ட்ராட்டஜி உள்ள கொண்டு வராய்ங்க அப்படின்னு சொன்னாக்க, ப்ராடக்ட் அட்வர்டைசிங், சோசியல் மீடியா ட்ரெண்ட்ஸு, செலிப்ரேட்டரி என்டார்ஸ்மென்ட்ட உள்ள கொண்டு வந்துர்றான். அதுதானே பிரீமியம் செக்டார்ஸுக்கு சரியா வரும். மார்க்கெட் சைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மார்க்கெட் சைஸ் வந்து இப்ப 2022ல வந்து 15 பில்லியன் இருக்கா, குளோபல் மார்க்கெட் ட்ரெண்ட் இது. 2030ல வந்து 25 பில்லியன். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட டபுள் ஆகுற மாரி. கிட்டத்தட்ட டபுள் ஆகுற மாரி. எக்ஸாக்ட் டபுள் கிடையாது. கிட்டத்தட்ட டபுள் ஆகுற மாரி. ஸ்ட்ராங் யூசேஜ், அதாவது ஹெவி யூசேஜ் எல்லாம் எங்க க்ரோன் ஆயிட்டு இருக்குனாக்க, நம்ம ஏசியா அண்டு அமெரிக்கால நெறைய டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதுதான் வந்து ஹை யூசேஜ். ஏசியா பசிபிக்ல வந்து நெறைய வந்துட்டு இருக்கு. ஏன்னா பாப்புலேஷன் நமக்கு இங்க கூட. மிச்ச கான்டினென்ட்ல காட்டிலும் நம்மளுடைய பாப்புலேஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கு. இந்தியா, சைனா மாத்திரமே பெரும்பகுதி இருக்கு. அதுல இந்தியாவ ஈஸியா கன்வெர்ட் பண்ண முடியுது. அந்த பியூட்டி கான்டெஸ்ட் பண்றாங்களே, மிஸ் யூனிவர்ஸ், அப்புறம் மிஸ் வேர்ல்டு, இதெல்லாம் பண்ணி உள்ள கொண்டாராங்க. இதெல்லாம் எதுக்காகனாக்க, இந்த மாதிரி லக்ஸரி ப்ராடக்ட்ட வந்து நம்ம இங்க பொசிஷன் பண்ணணும், பிசினஸ் குரோத்த கொண்டு வரணுங்கிறதுக்காக தான். இப்போ நம்ம திங்ஸ் இதெல்லாம் குரோத் பெர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. 2024-29 வந்து கிட்டத்தட்ட 6.34 குளோபல் லெவல்ல. இந்தியா லெவல்ல இது 22% பண்றாங்க. வேற ஸ்லைட்ல இருக்கு. நெறைய மார்க்கெட் லீடர்ஸ் பார்த்தோம்னா, மார்க்கெட் லீடர்ஸ் வந்து இங்க இந்த சைடு நெறைய இருக்காங்க. இதெல்லாம் இன்டர்நேஷனல் பிராண்டுக்கு. அம் இது வந்து நம்ம இன்னும் இங்க வந்து காம்படிஷனுக்குள்ள இருக்கக்கூடியது. இப்ப மார்க்கெட் பிளேயர்ஸ் இன் இந்தியான்னு எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், நெறைய ஒரு லிஸ்ட் பெருசா போய்க்கிட்டே இருக்கு. இதுல நமக்கு வந்து எதெதெல்லாம் ஷேர் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஐடிசி, இமாமி, கோத்ரேஜ் கன்சியூமர்ஸ், விப்ரோ, ஹெச்யூஎல்லாம் இருக்கு. ஃபியூச்சர்ல பஜாஜ் கன்சியூமர்ஸ் அண்ட் டாடா கன்சியூமர் ஹோப் இருக்கு. வந்துருவாய்ங்க. எதுல தான் இல்ல இன்னைக்கு. எல்லாருமே உள்ள ஓடியாந்துருவாங்க அப்படிங்கிற ஹோப் இருக்கு. ஃபியூச்சர் மேபி தான் நான் சொல்றேன். அவங்க ப்ராடக்ட் ப ப போர்ட்ஃபோலியோ லைனப்ல என்ன வச்சிருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் இருக்கு. இப்ப நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த மார்க்கெட் இன்கிரீஸ் ஆகும்போது இதோடைய கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் கூடிட்டு இருக்கும். இன்னும் ஹிமாலயா ஹெல்த் கேர் ப்ராடக்ட்லாம் போடுறாங்க. அவங்க ஆனா பெர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரீஸ்குள்ள இருக்காங்களான்னு தெரியல. இப்ப மார்க்கெட் சைஸ் வந்து இந்தியாவ பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் சைஸ் வந்து 23-29ல வந்து 22% சிஜிஆர் குரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கிறாங்க. அப்ப இந்த இண்டஸ்ட்ரி ஒரு குரோயிங் இண்டஸ்ட்ரி, கன்சிடரபிளா மிச்ச இண்டஸ்ட்ரி மாரி போயிட்டுருக்கு. என்ன, இப்ப ஒரு கார் வித்தான்னா அவனுக்கு வந்து 50,000 அ 5,00,000 10,00,000 அப்படி வித்துட்டு போயிருவான். இவன் ஒரு ப்ராடக்ட் வித்தான்னா ரூ. 50 ரூ. 100ன்னு விக்க போறான். அவ்வளோதான் வித்தியாசம். யாரெல்லாம் நம்மள இங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னு பாருங்க. நான் இந்த லிஸ்ட் எடுத்தேன். அதோட லிங்க் இங்க இருக்கு. சும்மா இத போட்டா போதும். லிஸ்ட் ஆஃப் இந்தியன் செலிபிரிட்டி
இன் பெர்ஃப்யூம்ஸ் என்டார்ஸ்மெண்ட்டுன்னு போட்டிங்கன்னா அது ஓடியாந்துரும். ஷாருக் கான் இருக்கிறாரு. இவங்க பேரு என்ன ரஹீனா, ரிஹானா ரிஹானா. இவங்க யாருன்னு தெரியல. இவங்க தி தி அ தீபிகா படுகோனே தீபிகா படுகோனே. இவரு வந்து ரன்பீர் ரன்பீர் சிங். இவங்க யாரு? இவங்க யாரு? சோனமா? சோனம் கபூர் சோனம் கபூர். இப்படியே பார்த்தா லிஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பெருசா போய்க்கிட்டே இருந்துச்சு. அது போதும். இது சும்மா ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக போதும். இதெல்லாம் பிரீமியம் செக்டார். இது பிரீமியம் செக்டார். ரெக்ஸோனா வந்து மிடில் இன்கம் குரூப்ப கவர் பண்றாங்க. ஓல்ட் ஸ்பைஸ் வந்து பிரீமியம் செக்டார கவர் பண்றாங்க. லிஸ்ட்டு ரொம்ப பெருசா போயிட்டுருக்கு. இப்ப நம்ம அ அ இண்டஸ்ட்ரி வந்து குரோத்ல இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. எந்தெந்த வகையிலலாம் உள்ள வந்திருக்கிறாங்க, உள்ள வராங்க அப்படிங்கிறத நம்மளால இங்க புரிஞ்சுக்க முடியுது. இது ஹியூமன் மாத்திரம் இல்ல, பியாண்ட் த ஹியூமனும் இருக்கு. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பவுடர், ஷாம்பூ, அம் இது வந்து ஈவன் அந்த இதுக்கு கையெல்லாம் கழுவுவோமே, அந்த அதுலயும் கூட உள்ள வந்துருது. அப்புறம் ஃபேப்ரிக் கண்டிஷனர் வந்திருக்கு. இது போக பாடி அப்ளையர் பாடி அப்ளையர், அப்புறம் ஃபேப்ரிக் அப்ளையர் இது வந்திருக்கு. அப்புறம் இப்படியே நம்ம எதெதுலலாம் யூஸ் பண்றோமோ எல்லாத்துலயும் வந்தாச்சு. இன்னும் வர வேண்டியது வந்து இப்ப எல்பிஜி சிலிண்டர்ல கூட அது எரியும்போது ஒரு பெர்ஃப்யூம் வந்ததுன்னா நல்லதுதான். அதுக்கு வராதுங்கிறதுக்கு நிச்சயம் இல்ல. ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் தானே. நான் அந்த காலத்துல 2005, 2006லலாம் என்னென்ன ப்ராடக்ட்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோமோ, அதெல்லாம் இப்ப தான் வந்துட்டுருக்கு. அதனால அ அது மாரி எல்பிஜி சிலிண்டர்ஸ்ல வரக்கூடாதுன்னு இல்ல. டியூப் லைட் எரிஞ்சா பெர்ஃப்யூம் வரக்கூடாதுன்னு இல்ல. அதெல்லாம் வரட்டும். இன்னைக்கு தனித்தனியா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ட சிந்தசைஸ் பண்ண வேண்டியதானே. ரிசர்ச் ஜாஸ்தி போகும். லைட் போட்டிருக்கிறோம். டியூப் லைட் எரியுது. அதுவே மஸ்கிட்டோ ரிப்பல்லன்ட்டா ஆக்ட் ஆகி, அதுவே பெர்ஃப்யூமையும் குடுத்தது, ரூம் ரெஃப்ரெஷ்மென்ட் பெர்ஃப்யூமையும் குடுத்தது அப்படின்னு சொன்னா, ஃபியூஷன் ப்ராடக்ட் தானே. ஃபியூஷன் டெக்னாலஜி. அ எழுதி வச்சுக்கங்க. இவன் எவனாவது ஒருத்தன் பிலிப்ஸே முதல்ல லான்ச் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல பேட்டர்ன் வாங்கிட்டு. நன்றி நண்பர்களே!